வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீர் குடித்தால் உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிலர் இதை சாதாரணமான சமையல் பொருள் என்று நினைக்கிறீர்கள். ஆனா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் சில அறிவியல் ஆய்வுகளும் சோம்பு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சோம்பு தண்ணீர் எல்லாருக்கும் பொருந்துமா? யார் குடிக்க கூடாது? எவ்வளவு குடிக்க வேண்டும்? தவறா குடித்தால் என்ன நடக்கும்? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள போறீர்கள். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சோம்பு சோம்புங்கிறது மனமிக்க ஒரு மருத்துவ குணம் கொண்ட மசாலா. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், அனோதால், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் உடல்ல பல உறுப்புகளுக்கு இது ஆதரவாக செயல்படுது. சோம்பு தண்ணீர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஒரு டம்ளர் தண்ணீர்ல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை எடுத்துக்கிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா நீங்க ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அதை வடிகட்டிட்டு நீங்க குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா காலையில இன்ஸ்டண்டா நீங்க செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்க அடுப்புல ஊத்திட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சு லைட்டா ஆற விட்டு நீங்க குடிக்கலாம். ஆனா இதுல சர்க்கரையோ இல்லை வேற எந்த ஒரு இனிப்புமே சேர்க்கக்கூடாது. வெறும் சோம்பு தண்ணீரா மட்டும்தான் குடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் சேரும். ஸோ இதனால என்னென்ன நன்மைகள் உடலுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, இது செரிமானத்திற்கு பயன்படுதுங்க. சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம் ஏற்படுறவங்களுக்கு சோம்பு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தண்ணீரா இருக்குது. நார்மலா சோம்பையே நம்ம அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம், இல்ல சோம்பு தண்ணீராகவும் எடுத்துக்கலாம். இது வாய்வு, அஜீரணம், வயிறு கனமா இருக்கிறது போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் செரிமானமே ஆகாது. அவங்க எல்லாருமே சோம்பு தண்ணீரை எடுத்துக்கலாம். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறது. சோம்புல நார்ச்சத்து அதிகமாவே இருக்குது. இந்த நார்ச்சத்து குடலுடைய இயக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம காலையில வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால மலச்செயலை ஊக்குவிக்கிறதுக்கு இது பயன்படுது. நிறைய பேருக்கு மலச்சிக்கல்னால நிறைய அவதிப்பட்டு இருப்பாங்க. முக்கியமா 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பாத்ரூம்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே காலையில வெறும் சோம்பு தண்ணீரை மட்டும் குடிச்சா போதும், ஈஸியா நீங்க மலம் கழிச்சிடலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, வயிறு எரிச்சலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சிலருக்கு காரம் அதிகமா பிடிக்கும், அதனால காரமா சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு எரியுதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க, காரமா நிறைய சாப்பிட்றவங்க சோம்பு தண்ணீரை எடுத்துக்கலாம். ஏன்னா சோம்பு குளிர்ச்சியான தன்மை கொண்டதால இது அவங்க வயிற்றுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்காக பயன்படும். அடுத்து நான்காவது நன்மை, உடல்ல நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க. நீர்ச்சத்துங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா நீர்ச்சத்து கம்மியாயிருச்சுன்னா பல விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உடலுடைய நீர்ச்சத்து சமநிலையை பராமரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு உணவு தான் சோம்பு. சோம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால நம்மளுடைய செல்கள் வேகமா டேமேஜ் ஆயிரத தடுக்கிறதுக்கு இந்த சோம்பு தண்ணி பயன்படுது. இதனால நம்மளுடைய முதுமை தாமதப்படுத்தப்படும். ஸோ வயதானவர்கள்லாம் ரெகுலரா சோம்பு தண்ணீர் எடுக்கும்போது எப்பொழுதுமே இளமையாக இருக்கலாம். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுதுங்க. சோம்பு பயன்படுது. பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவியான ஒரு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு சோம்பை எடுத்து வாயில போட்டு மெல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, வாயை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது. சிலர் சோம்பு தண்ணியாவே குடிப்பாங்க. இது நல்ல ஒரு உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ வாயில இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஸ்மெல்லை கொடுக்கறதுக்கு சோம்பு பயன்படுது.
அடுத்து 7வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு சோம்பு வந்து ஒரு துணையாக இருக்கிறது. சோம்பு தண்ணீர் குடித்தால் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளும் குறையும், பசியை கட்டுப்படுத்தும். ஸோ உங்க உடம்புல கெட்ட கொழுப்புகள் இருந்துச்சுன்னா அந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. நீங்க வெறும் சோம்பு தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு விடக்கூடாது. சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டே அது கூடவே உடற்பயிற்சியும் சேர்த்து எடுத்துக்கிறணும். சரியான உணவுகளையும் ஃபாலோ பண்ணா நல்ல ஒரு உடல் எடையை குறைக்கணும், உடல் எடையை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து சோம்பு தண்ணீரை எடுத்துட்டு வந்தால் நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்து 8வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை இயல்பாக பராமரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. உயர் ரத்த அழுத்த மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக அந்த சோம்பு தண்ணீரை குடிக்கலாம். ஸோ இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சோம்பு வந்து பயன்படுது. சில ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு சில வலிகள்லாம் உண்டாகும்ல, ஸோ அந்த வலியில இருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு சோம்பு வந்து பயன்படுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. அதனால பெண்கள் தாராளமாக சோம்பு தண்ணீர் வந்து எடுத்துக்கிறலாம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சர்மத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. இதுல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சர்ம செல்களை பாதுகாக்கிறதுக்கும் அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் அந்த சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஏன்னா நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. ஸோ நம்மளுடைய குடல் சுத்தமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். முகங்கள்ல முகப்பருக்கள், கிளியர் ஸ்கின் வந்து கிடைக்கும், க்ளோயிங்கான ஸ்கின்னும் கிடைக்கும். உங்க முகம் பார்க்கறதுக்கு அப்படியே பொலிவா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 11வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால எளிதில் வரக்கூடிய பாக்டீரியா வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 12வது நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 13வது நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. கல்லீரலை சுத்தமா வச்சுக்கிறதும் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து சரி பண்றதுக்கும் சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. ஸோ கல்லீரலை ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. அடுத்து 14வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரை அளவு தாங்க. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சோம்பு வந்து ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பங்கு வகிக்கிறதாக கூறப்படுது. இதனால ரத்த சர்க்கரை அளவு அதிகமா இருக்கக்கூடிய அந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து சோம்பு தண்ணீரை வந்து குடிக்கிறது உங்களுக்கு யூஸ். ஆனா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மருந்துக்கு மாற்றல்ல. மருந்தை ஒரு புறமா நீங்க எடுத்துக்கிட்டு சோம்பு தண்ணீரை ஒரு புறமா குடிக்கலாம். அடுத்து சோம்பு தண்ணீரை யாரெல்லாம் குடிக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள், ஹார்மோன் தொடர்பான நோய் இல்லவங்க, அதாவது சிலருக்கு ஹார்மோன் அதிகமானாலோ இல்லை கம்மியானாலோ சில பிரச்சனை வரும்ல, தைராய்டு, பிசிஓடு, உடல் பருமன், அந்த மாதிரியான ஹார்மோன் தொடர்புடைய நோய் இருக்கிறவங்க, பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க, சோம்பு ஒவ்வாமை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவத்தை நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சோம்பு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நாளைக்கு நீங்க 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தான் பயன்படுத்தணும். 1 டம்ளர் தண்ணியில நீங்க சேர்த்து பயன்படுத்தலாம். அதிகமா குடிக்க கூடாது. அதிகமா குடிச்சா அளவா எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமா இருங்க. இதை குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் காலையில வெறு வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இல்லைன்னா உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு தூங்க போவீங்களா நைட்டு, அப்பவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையில் எப்பயோ ஒரு முறை வந்து 1 டம்ளர் மட்டும் எடுத்துக்கிறோங்க. அதிகமாக சோம்பு தண்ணீரை குடிக்கக்கூடாது, சோம்பையும் சாப்பிடக்கூடாது. நண்பர்களே, சோம்பு தண்ணீருங்கிறது ஒரு அற்புதமான பானம். ஆனால் இதை சரியான அளவில் சரியான முறையில் குடிச்சாதான்
பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ பார்த்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.